ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 22/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த பேஜ்லலாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, மறுபடியும் வந்ததே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ கேரளா இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் டு மேனேஜ் அமீபிக் பிரெயின் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அமீபிக் பிரெயின் இன்ஃபெக்ஷன் வந்து நிறையவே கேரளாவில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் வந்து கேரளா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிஏஎம், அதாவது ப்ரைமரி அமீபி மெனின்ஜோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு தீவிரமான நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமீபிக் பிரெயின் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் சிமிலர் தான். ஸோ இது வந்து பரவிட்டுருக்கு அப்படின்றது வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கேரளா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ மற்றபடி இதுவுமே ஆக்சுவலி ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்தியாஸ் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் வாஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்னேட்டாக நின்றுடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இந்த ஆர்டிக்கல் வந்து எழுப்பியிருக்க மாதிரி இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட இந்தியாவில் 2013 to 2014 அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $18 billion மதிப்பு கொண்டு நம்ம கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அப்போ அது ஒரு மாதிரி ஸ்லைட்டாக க்ரோத் போயிட்டு இருந்தா அப்போ வரைக்கும். ஆனால் அப்போதுலேருந்து இப்போது ரீசெண்டாக 2023 to 2024 கூட வந்து பார்த்திங்கன்னா $14.5 billion அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்மெண்ட்ஸ், அதாவது துணிமணிகளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 14.5 பில்லியன் டாலர்ஸ் ரேஞ்சிலேயே அப்படியே ஸ்டாக்னேட்டாகவே தான் இருக்குது. ஸோ இந்த இந்தியாஸோடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாக்னேட்டாக இருக்கே அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்காக இதில் ஏன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஷின் மார்க் எழுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ், அதாவது பங்களாதேஷ், வியட்நாம், இந்த மாதிரி போல் பல கண்ட்ரிஸ் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் பங்களாதேஷ் அவங்கெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, பங்களாதேஷ், வியட்நாம் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் 2023 to 2024 வந்து பார்த்திங்கன்னா $43.8 billion அளவுக்கு அவங்க வந்து துணிமணிகளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வர்த்து கொண்டது. ஸோ அது வியட்நாம் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2023 to 2024 $33 billion வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைனாலாம் வந்து பார்த்திங்கன்னா $100 billion மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்தியா ஏன் இவ்வளோ ஸ்டாக்னேட்டாக இருக்குது அப்படின்றதும், ஸோ அந்தேன் வந்து இதுக்கு காரணமாக வந்து பிஎல்ஐ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக நிறைய விஷயங்களை பிஎல்ஐயில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஃபார் டெக்ஸ்டைல் செக்டர் அப்படின்றது. ஸோ அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி தான். ஸோ அந்த இன்சென்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எம்எம்எஃப் அண்ட் தென் டிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேட்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் தென் டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஐயில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தாண்டி நிறையவே வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட இந்தியாவுடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது துணிமணிகளோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். நிறைய இந்த காட்டன், டெக்ஸ்டைல், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இன்சென்டிவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்சென்டிவ் பிஎல்ஐ வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான், நிறைய விஷயங்களை பிஎல்ஐக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை. ஸோ மறுபடியும் இந்த நீட் சொன்னதே தான் வந்து மறுபடியும் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். இந்தியா இஸ் மூவிங் அஹெட் வித் விஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் மோடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இது வந்து இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்தியா இஸ் மூவிங் அஹெட் வித் விஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவர் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கன்வென்ஷன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்மளை இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் கன்வென்ஷன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ், இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 21 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெரிட்டேஜ் கமிட்டியில் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி யாருன்ட்டு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாகவே வரும். நான் இப்போ இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அர்ஜென்டினா, பெல்ஜியம், பல்கேரியா, கிரீஸ், இந்தியா, இட்டாலி, ஜமைக்கா, ஜப்பான், கஜகிஸ்தான், கெஸ்யா, லெபனான், மெக்சிகோ, குவாதர், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, ருவாண்டா,
செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெடென்டியஸ், செனிகல், டர்க்கி, உக்ரைன், வியட்நாம், ஜாம்பியா, இந்த மாதிரி 21 கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த 21 கண்ட்ரீஸுமே ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிவிடுவாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அது ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டிக்கு. ஸோ யுனெஸ்கோ ஜென்ரல் அசம்பிளி அது பேர், லைக் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பற்றி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ வந்து இந்தியாவுமே ஆக்சுவலி கலந்துக்க போது. இப்போ நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 46th கான்ஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட். இது வந்து நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம இது முன்னாடி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 1985 1991 வரைக்கும், அண்ட் தென் 2001 to 2007 வரைக்கும், 2011 to 2015 வரைக்கும், அண்ட் தென் 2021 to 2025 வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹெரிட்டேஜ் கம்யூனிட்டி இந்த யுனெஸ்கோ ஜென்ரல் அசம்பிளியில் நம்ம கலந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வகையில் இப்போ மறுபடியுமே வந்து இந்த வருஷத்துக்கான அசம்பிளியில் நம்ம கலந்துக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து அதை நோக்கி போயிட்டே தான் இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் ஹெரிட்டேஜோடைய டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம அடைஞ்சிட்டே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் நம்ம வந்திருக்கிறதுனால ஒரு சில ஜிகே கொஷின்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 42 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன அது ஏன் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 42 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ பட் ஆனால் இப்போ வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக கூட சேர்க்க போகிறாங்க. 43rd வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்க மைதம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு ஹோம் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிங்கு குயின் அவங்கெல்லாம் வந்து இறந்துட்ட பிறகு பரி பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதம் அப்படின்றது. ஸோ இதையுமே ஆக்சுவலி இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஹெரிட்டேஜ் கமிட்டியோடைய ரோல் என்ன அப்படின்றது பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க நிறையவே இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் வந்து கட்டி காப்பாற்றுறதுக்காக அண்ட் தென் நிறைய இந்த ட்ரெடிஷ்னலாக வந்துட்டுருக்க பல விஷயங்களில் கட்டி காப்பாற்றுறதுக்காக நிறையவே ஃபண்டிங்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறையவே வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுமே வந்து அந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் கமிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யுனெஸ்கோ ஜென்ரல் அசம்பிளியில் நம்ம கலந்துக்க போகிறோம் அப்படின்றது தான் ஆக்சுவலி இந்த மெயினான நியூஸ் இந்த ஆர்டிக்கலில். ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஆக்சுவலி இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். எடிட்டோரியல் செக்ஷனில் அதுவும் மெயினாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது இந்த ஆர்டிக்கலில் வந்து அப்படியே நம்மளுடைய இந்தியாவில் இப்போ ஏற்பட்டிருக்க கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க, ஒருத்தவங்க வந்து கம்மி ஆகிருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகிருக்கு. கூட வந்து கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது ஒரு மனுஷங்க ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் வந்து ஜாப்ஸ்க்கு வந்து தேடுறாங்க, அப்படி சர்ச்சிங் ஆஃப் ஜாப்ஸ் பர் பீப்புள் ஈக்குவல் டு இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த 2023 மென்னுக்கு வந்து 78.5%, உமனுக்கு வந்து 37% இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா நிறையவே இருக்குது. ஆர்பிஐ வந்து KLEMS ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. நம்மளோட இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் பண்ணி அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. வந்து இந்த டேட்டா எப்படி சொல்லிச்சுன்னா நிறைய டேட்டாஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய இந்தியாவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன், அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை.
மற்றபடி நீங்கள் வேணும்னா அப்படியே வந்து பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. லைக் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது தான். ஸ்போர்ட்ஸில் எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது மோஸ்ட்லி நமக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி அண்ட் தென் ஏதாச்சும் இயர்லி நடக்கிற நேஷ்னல் அந்த மாதிரி பல இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் 10 minutes இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.